அவளால என் புள்ள நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கான். என் புள்ளைய நான் சின்ன வயசுல இருந்து அழுது பார்த்ததே இல்ல. ஏன் அவங்க அப்பா தவறி போனப்ப கூட அவன் அழல. ஏன்னா அடுத்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நாம தான் இருக்கோன்னு பொறுப்பா பக்குவமா அவ்வளவு வலியும் தாங்கிட்டு இருந்தான் என் புள்ள. ஆனா அன்னைக்கு ஹாஸ்டலுக்கு போய் அவகிட்ட பேசிட்டு வந்தப்போ உடைஞ்சு அழுதான். அந்த அளவுக்கு என் புள்ள மனசு அவ உடைச்சிட்டா. அவளுக்காக என் புள்ள என்னெல்லாம் பண்ணிருப்பான். நன்றி கெட்டவ. அவள மாதிரி ஒருத்தி என் புள்ளைய நெருங்கிறது கூட அவனுக்கு ஆபத்து தான். வேண்டாம் யாழினி, அவ போன் பண்ணா நீ எடுக்க கூடாது. அப்படியே என் புள்ளைக்கு இப்படியான விஷயம் தெரிஞ்சிருந்தா எதுக்கு போன் பண்ணணும்? நேர்ல வர வேண்டியது தானே. போதும், அந்த ஆனந்தியால என் புள்ள பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். எப்போ அவ அன்புக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவளுக்கும் என் புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே என் புள்ளைய பார்க்க அவ வரக்கூடாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். யாரு போன்ல? அது அப்பா தான் கால் பண்றாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஆனந்தி. துளசி, அன்பு எங்க? ஏன் அவர் இன்னும் வேலைக்கு வரவே இல்ல? போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க எனக்கு காலையில போன் பண்ணீங்க, அப்ப கூட என்னால எடுக்க முடியல. அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஆனந்தி? ஏன், என்னாச்சு? அன்பு மாமா இன்னைக்கு காலையில வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது துளசி, என்ன சொல்றீங்க? அன்புக்கு என்ன ஆச்சு? பெரிய அடி எதுவும் இல்ல. ஆனா தலையில அடிபட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. ஐயோ, இன்னும் மாமா கண் முழிக்கல ஆனந்தி. டாக்டர் சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. கடவுளே, எனக்கு இப்ப அன்புவை பார்க்கணும். எந்த ஆஸ்பத்திரியில இருக்கீங்க? சொல்லுங்க, நான் இப்பவே வரேன். ஆனந்தி, அவசரப்படாதீங்க. நீங்க இப்ப இங்க வர வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை? அத்தை உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க வந்து பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். அன்புக்கு இப்படி ஆனதுல ஏன் தப்பு என்ன இருக்குது? என் மேல எதுக்கு கோவப்படணும்? அந்த திருமூர்த்திங்கிறவனை புடிச்சு கொடுத்ததே நீங்க தான். அதனாலதான் மாமாக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு அத்தை நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க எங்க மாமாவை பார்த்தா சரியா வராதுன்னு தோணுது. இல்ல இல்ல, என்னால அன்புவை பார்க்காம இருக்க முடியாது. அவங்க கோவப்பட்டாலும் சரி, என்னைய 2 அடி அடிச்சாலும் சரி, நான் வாங்கிக்கிருவேன். நான் அன்புவை பார்த்தே தீருவேன். உங்க வேதனை எனக்கு புரியுது ஆனந்தி. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. கொஞ்சம் நிலைமை சரியானா அதுக்கப்புறமா நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து பாருங்க. இப்ப வராதீங்க ப்ளீஸ். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்க அப்பா கிட்டயா? அத்தை, அது வந்து ஆனந்தி, இனிமே என் புள்ள உன் வாழ்க்கையில இல்ல. இன்னைக்கு அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானா, அதுக்கு முக்கிய காரணம் நீ. என் புள்ளைய எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என் புள்ளைக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டல. இனிமே எதுக்காகவும் நானும் என் புள்ளையோ
உன்னை எதிர்பார்க்க மாட்டோம். நீ அன்புன்னு ஒருத்தனை பார்த்ததையோ எங்க குடும்பத்தோட பழகுனதையோ இத்தோட மறந்துரு. இந்த போன் பண்ணி குசல விசாரிக்கிறது இல்ல நேர்ல வந்து பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படி நேர்ல வந்த இந்த லலிதாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. ஹலோ ஹலோ. இங்க பாரு துளசி, ஆனந்தி விஷயத்துல நீ நடுவுல வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவளை நீ நம்பாத. அது உனக்கும் நல்லதில்ல, உன் குடும்பத்துக்கும் நல்லதில்ல. அவளை இனிமே நான் பார்க்கவே கூடாது. ஐயோ, அன்பு இன்னைக்கு வரலன்னு என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டது. அதே மாதிரிதான் இப்ப நடந்துருச்சே. கடவுளே, வெள்ளக்காப்புலி கருப்பா, அன்புவை காப்பாத்து. ஆனந்தி, என்னடி என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஜெயந்தி அக்கா, அன்புக்கு தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? ஆனந்தி, என்ன சொல்ற? முத்தண்ண கருணாகர சார் கிட்ட கேட்டுட்டு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் அன்புவை பார்க்கலாம். வாங்க.